கோவையில் இளம்பெண் பலாத்கார வழக்கு சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சட்ட ஒழுங்கை சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி பேசும்போது, கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு உள்ளார். அவரை பலாத்காரம் செய்தவர்கள் முள்புதரில் தூக்கி வீசியுள்ளனர். அப்போது அவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறியுள்ளார். ஆனால் அவர் குரல் யாருக்கும் கேட்கவில்லையா? அவர் கதறியும் வக்கர புத்தி உள்ள அந்த கும்பல் அவரை விடாமல் சீரழித்து உள்ளது. கோவை மாநகரம் இந்த சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி ஆகியோர் கண்டித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். அதன்படி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீசார் இந்த சம்பவத்தில் துடியலூரில் வைத்து 3 குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததாக கூறியுள்ளார்கள். ஆனால் அவர்களை யாருக்கும் காட்டவில்லை. அவர்கள் உண்மையில் குற்றவாளிகளா அல்லது போலி குற்றவாளிகளா என்ற சந்தேகம் உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மூலம் போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளியை அடையாளம் காண செய்ய வேண்டும். இந்த சம்பவத்தை அதிமுக தலைவர்கள் கண்டித்துள்ள நிலையில் பொள்ளாச்சி சம்பவத்தில் காவலரை சென்று சந்தித்து மனு கொடுத்த கனிமொழி எம்பி ஒன்றும் கூறவில்லை. அதுபோன்று கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சியில் இருந்த போலீசார் தற்போது இல்லை. இப்போது ஸ்டாலின் போலீஸ் தான் உள்ளது. இதுவரை இந்த ஆட்சியில் 4150 குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். கோவை மாநகரம் தொழில்நகரம், இங்கு ஏராளமான பேர் வந்து சென்று இருக்கின்றார்கள். இந்த விமான நிலையத்தின் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். பின்னர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி கூறும்போது, விமான நிலையம் அருகே நடந்த இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டீர்கள்? அதுவும் துடியலூருக்கு சென்று எப்படி உடனே பிடித்தீர்கள்? பாதிக்கப்பட்ட பெண் மயக்க நிலையில் உள்ள போது எப்படி குற்றவாளியை கைது செய்தீர்கள்? யாரையோ பிடித்து தப்பிச்சிடலாம் என்று நினைக்காதீர்கள். குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுக சார்பாக மகளிருக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை கொடுத்து வருகிறோம். 60 வயது பாட்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய நிலையில்தான் தமிழகம் உள்ளது. ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது குறித்து கேள்விக்கு, அவர் ஒரு அணியிலிருந்து தான் சென்றிருக்கிறார், அதிமுகவில் இருந்து செல்லவில்லை. அதிமுக என்பது ஒரு கடல். இது போன்ற விஷயங்களை எடப்பாடியார் தூசி தட்டிவிட்டு சென்று கொண்டே இருப்பார் என்று கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிறங்க இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம். ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி, அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி. பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள். அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு. அந்த பாப்பா, பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டிருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க. அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் தயவு செய்து யாராவது
இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும். தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு வந்து தண்டிச்சு விட்டுறணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று 24 மணி நேரத்திற்குள்ளேயே உண்மை குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க. அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் வர்ற மாதிரி தான். அது எப்பவுமே நம்ம பார்த்தா தான் பேசும்போது சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இது ஒன்றும் புதுசா கிடையாது. பெண்களுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்காங்க பாஜகவினர். அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு அணிகள் சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் அது பொய்ன்னு அவர் சொல்றவர் இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? அதை போய் நீங்க கேட்குறீங்களே, அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார். உங்களுடன் பயணித்தவர் உங்களோட கழகத்தில் பணியாற்றிய மனோஜ் பாண்டியன் திமுக அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க சில அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை நாங்க அப்பவே இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவலைப்படல. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்டின மாதிரி போயிட்டே இருந்தாரு. நீங்க போய் இது ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேக்குறீங்க. அதிமுக ஒரு ஒருத்தர் விலகிட்டு நான் சொன்னா அதை போடுவீங்களா? கண்டிப்பா. குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். பாதிக்கப்பட்ட நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்பில்லை. பகுதி மகளிர் அணி செயலாளர்களே, மாவட்ட நமது அம்மா பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்னுடைய அன்பிற்கு ஞான சுந்தரம் அவர்களே, கழகத்தினுடைய மாணவர் அணியின் செயலாளர்